சாலை விபத்துக்கள் தொடர்பான சில முக்கிய காரணங்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான அதிகரித்து வரும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி இப்போது நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அதிவேகம். வாகனம் ஓட்டும்போது நீங்கள் வாகனம் ஓட்டும் சாலைக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை மீறவில்லை என்றால், இந்த பரிந்துரைக்கப்பட்ட வேகத்தில் ஓட்டுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் எந்தவொரு பெரிய விபத்தையும் தவிர்க்க முடியும். வாகனம் ஓட்டும்போது ஹெட்லைட்டின் மேல் குறிப்பான்கள் சத்தமா? ஓக்லாம்ப்கள், சைடு மார்க்கர்ஸ், டர்ன் சிக்னல்கள் மற்றும் ஹசார்ட் சிக்னல்களை தெளிவாக பயன்படுத்துகிறீர்களா? விபத்துகளுக்கு இரண்டாவது முக்கிய காரணம் வாகனம் ஓட்டும்போது மொபைல் போன்களை பயன்படுத்துவது. அவ்வாறு செய்வது உங்கள் கவனத்தை சிதறடிக்கும். நீங்கள் உங்கள் உயிருக்கும் மற்றவர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தலாக இருக்க முடியுமா? அலட்சியத்திற்கு மற்றொரு உதாரணம் தவறான பாதையில் மற்றும் தவறான வழியில் முந்திச் செல்வது. ஒரு வழிப்பாதையில் தவறான திசையில் வாகனத்தை ஓட்டாதீர்கள். அடிக்கடி தவறான வழியில் பாதைகளை மாற்றுகிறீர்களா? தவறான பக்கத்திலிருந்து முந்திச் செல்வது பிரச்சனையாக இருக்கலாம். எனவே உங்கள் பாதையில் சரியாக ஓட்டுங்கள். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். சிக்னல் கிடைக்குமா? ஓவர்டேக் ஆயிடுச்சா? பின்புற கண்ணாடியில் மட்டுமே பார்த்து பாதையை மாற்ற முடிவு செய்வது ஏன்? ஒருவழிப்பாதை சாலைகளில் மிகவும் தேவைப்படும்போது மட்டுமே ஹை பீம்களை பயன்படுத்த வேண்டும். இது தவிர நீங்கள் முன்னால் ஓடும் வாகனங்களிலிருந்து போதுமான தூரத்தை வைத்திருக்கவில்லை என்றால், அவசரகால பிரேக்கிங் ஏற்பட்டால் அது விபத்துக்கு முக்கிய காரணமாக மாறும். எனவே முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து அதிக தூரம் பராமரிக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விபத்தை தவிர்க்கலாம். இது தவிர எந்த வகையான போதைப்பொருளை உட்கொண்ட பிறகும் வாகனம் ஓட்டுவது விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று மட்டுமல்ல. இது சட்ட விதிகளுக்கு எதிரானதா? நீங்கள் போதையில் இருக்கும்போது உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியாது. இதன் காரணமாக ஒரு பெரிய விபத்து ஏற்பட நிறைய வாய்ப்பு உள்ளது. வாகனம் ஓட்டும்போது சாலையில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான செயின் போர்ட்டுகளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். இந்த அடையாள பலகைகளின் உதவியுடன் எந்த வகையான வேகத்தடை, எந்த கூர்மையான வளைவு, ரயில்வே கிராசிங், எந்த பாலம், பள்ளி, மருத்துவமனை பற்றிய தகவல்களைப் பெறலாம். அதன்படி உங்கள் வாகனத்தின் வேகத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? சோர்வு ஏற்பட்டால் வாகனம் ஓட்டுவதும் போதுமான தூக்கம் கிடைக்காமல் இருப்பதும் விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் என்பதை பல முறை பார்த்திருக்கிறோம். எனவே வாகனம் ஓட்டுவதற்கு முன்பு போதுமான தூக்கத்தைப் பெற எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டும்போது நீங்கள் தூக்கத்தை உணர்ந்தால் நல்லது. பாதுகாப்பான இடத்தில் காரை நிறுத்தி ஓய்வெடுத்து பின்னர் ஓட்டுவீர்களா? எப்போதும் அமைதியான மனதுடன் வாகனம் ஓட்டுங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கண் பரிசோதனை சத்தமாக இருக்கலாம். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை அல்லது உடல்நலம் தொடர்பான எந்த புகார்களையும் நீங்கள் உணர்ந்தால், நல்ல மருத்துவரை சந்தித்து அதை குணப்படுத்த முடியுமா? பொறுப்பான ஓட்டுநராக இருக்க சாலை விதிகளை பின்பற்றவும். போதையினாலா அல்லது மொபைல் போன் பயன்படுத்தி வாகனம் ஓட்டுவதைத் தவிர்த்து, உங்களைச் சுற்றிவரும் வாகனங்கள் கொடுக்கும் சிக்னல்களை மனதில் வைத்துக் கொள்வதா? இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் உங்களை மட்டுமல்ல, சாலையில் உள்ள மற்றவர்களையும் பாதுகாக்க முடியும். நண்பர்களே, இப்போது வீடியோவின் அடுத்த பகுதியில், அடர்த்தியான மூடுபனி பகுதியில் நீங்கள் காரை ஓட்டும்போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். இந்த விளக்குகள் சாதாரண ஹெட்லேம்ப்களை விட குறைவான உயரத்தில் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் அவற்றின் ஒளி அடர்த்தியான மூடுபனி நிலையில் வெகுதூரம் பயணிக்கிறது. இதன் காரணமாக அடர்த்தியான மூடுபனியில் கூட நீங்கள் வெகு தொலைவில் பார்க்க முடியும். பார்வைக்கு ஏற்ப வாகனத்தின் வேகத்தை குறைக்கவும் தேவைப்பட்டால் அபாய விளக்குகளையும் பயன்படுத்தலாம். இரவில் வாகனம் ஓட்டும்போது ஹெட்லேம்ப்கள், பார்க்கிங் விளக்குகள், டெயில் விளக்குகள், இண்டிகேட்டர் ஹார்ன் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தவும்.
இந்த கூறுகள் அனைத்தும் எப்போதும் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அது நடக்காவிட்டால் சத்தம். வாகனத்தை அருகிலுள்ள எஸ்எம்எஸ் சேவை மையத்திற்கு எடுத்துச் சென்று சரிபார்க்கவும். மலைகளில் வாகனம் ஓட்டும்போது அந்த இடத்தில் கூர்மையான திருப்பங்கள் இருக்கலாம். எனவே அங்கு காரை குறைந்த வேகத்தில் ஓட்டுவது முக்கியம். இரைச்சல். பிளைனட் ஸ்பாட்களில் முந்திச் செல்வதைத் தவிர்க்கவும். ஒரு திருப்பம் நெருங்கும்போது மற்ற வாகனங்களுக்கு எச்சரிக்கை திப்பர்களைப் பயன்படுத்தவும். மலையிலிருந்து கீழே வரும்போது எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் ஓட்டுங்கள். வாகனத்தில் உள்ள எக்ஸாஸ்ட் பிரேக் செயல்பாட்டைப் பயன்படுத்தி சத்தம். நீங்கள் வாகனத்தை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும், மேலும் இது சேவை பிரேக்குகளின் ஆயுளையும் மேம்படுத்தும். சரிவான சாலையில் நியூட்ரலில் அல்லது என்ஜினை ஆஃப் செய்த நிலையில் வாகனத்தை ஓட்ட வேண்டாம், ஏனெனில் அத்தகைய சூழ்நிலையில் வாகனத்திற்கு சரியான பிரேக்கிங் இருக்காது, இது விபத்துக்கு முக்கிய காரணமாக மாறும். இரைச்சல். கார் நிறுத்தப்பட்டிருந்தால் பார்க் பிரேக்குகள் மற்றும் வீல் சோக்குகளை பயன்படுத்தவும். சரிவில் நிறுத்துவதைத் தவிர்க்கவும். கனமழை பெய்யும்போதும் எந்த இடத்திலாவது அதிகப்படியான தண்ணீர் தேங்கியிருந்தாலும் வைப்பர்களைப் பயன்படுத்தலாமா? எனவே வாகனத்தை அங்கிருந்து அகற்ற வேண்டாம், ஏனெனில் இந்த நீர் ஏர் கிளீனர் அல்லது டெயில் பைப் வழியாக என்ஜின் அல்லது எக்ஸாஸ்ட் சிஸ்டத்திற்குள் நுழைந்து வாகனத்திற்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும்.